புதுச்சேரி மடுகரை பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்க 10 கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கி வைத்திருந்த முதியவரை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மடுகரை பகுதியில் கள்ளச்சந்தையில் அதிக விலையில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை விற்பனை செய்து பதுக்கி வைத்திருந்ததாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் வந்ததன் பேரில் இதுகுறித்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக மடுகரையை சேர்ந்த ஷாகுல் ஹமீத் என்ற முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் நாடு முழுவதும் வணிகம் மற்றும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களின் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் புதுச்சேரியிலும் கடந்த சில நாட்களாக சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சிலர் கள்ளச்சந்தையில் அதிக விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்து வருவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு புகார்கள் கிடைத்துள்ளன. இதனையடுத்து கேஸ் ஏஜென்சிகள் மற்றும் சந்தேகப்படும் பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியும் வருகின்றனர். இது மாதிரி மடுகரை ஏரியாவில் ஒரு வீட்டில் சிலிண்டர் பதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி எங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் ரவுண்ட்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு அவங்க போய் அந்த வீட்டில் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்பொழுது அங்கே ஒரு வீட்டில் 10 சிலிண்டர் வச்சுருந்தது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதை சீஸ் பண்ணி அந்த வீடை சர்ச் பண்ணும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் ஷாகுல் ஹமீத் என்ற நபர் 10 சிலிண்டர் அவர்கிட்ட பொசிஷனில் இருந்ததை எடுத்துக்கிறாங்க. அது கூட வந்து ஒரு 6 இந்த கேஸ் ஏஜென்சி புக்கு வச்சுருக்கிறாரு. அதையும் நாங்கள் பறிமுதல் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அவருடைய இந்த வேலை இந்த சிலிண்டரை மொத்தமாக வாங்கி இந்த கார்டில் வாங்கி வெளியில் மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்கிறதாக தெரிய வந்துச்சு. அதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த 10 சிலிண்டரை சீஸ் பண்ணி அவரையும் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம்.